வணக்கம். அருணகிரியாரின் திருப்புகழ். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் முருகனை தரிசித்த அருணகிரியாருக்கு தன்னை பற்றி பாடும்படி முருகன் கூறினாராம். முருகனை எப்படி பாடுவது, என்ன பாடுவது என்றெல்லாம் சிந்தனை செய்தாராம் அருணகிரியார். வயலூருக்கு வா என்று ஒரு அசரீரி கேட்டதாம். அருணகிரியாரும் வயலூர் சென்று பொய்யா கணபதியை வணங்கி அங்கே அமர்ந்து முருகனை தியானித்தாராம். முருகன் தோன்றி தம்முடைய மயில், சேவல், கடம்ப மாலை, சிறிய திருவடி, 12 தோள்கள், வயலூர் இதை பற்றியெல்லாம் பாடுக என்று அருளி செய்தாராம். சித்தர்களுக்கெல்லாம் மெய்யினொரு சற்று கூடுதல் அல்லவா? அருணகிரியாரும் முருகனின் மயிலையும் சேவலையும் தத்ரூபமாக விளங்க பாடி அருளியிருக்கிறார் இந்த திருப்புகழை. பாடலை கவனிக்கலாம். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சி எனும் முக்கரதுரகம் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருக்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமுடு செப்பு எனக்கருக்கை மறவேனே இக்கு அவரை நற்கணிக சக்கரை பருப்புடனே எள் பொறி அவள் துவரை இளநீர் வண்டி எச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடி பல்வகை தனிமூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தனின் அருளாழி வெற்ப குடில சடில விற்பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளை. இப்படி பாடியிருக்கார். நமக்கு படிப்பதற்கு சற்று கடினமாக இருக்கிறது. தமிழை எப்படி பூத்து விளையாடியிருக்கார். சித்திரக்கவி பாடுவதில் அருணகிரியார் வல்லவர், நாற்கவி பாடுவதிலும் வல்லவர், அதில் சித்திரக்கவி மிகவும் அருமையாக பாடுவார் என்று இதன் மூலமாக தத்துரூபமாக நமக்கு விளங்குகிறது. இந்த மயில் சேவல் பற்றிலாம் எப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிறது இதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஏன்னா இப்படியே படித்தோம்னா நமக்கு ஒன்றும் விளங்காது. பக்கரை விசித்திரமணி, பக்கரை என்றால் அங்கவடி, விசித்திரமணினா அதி அற்புதமான, விசித்திரமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதி அற்புதமாக இருக்கிறதெல்லாம், நமக்கு அதிசயமாக இருக்கிறதெல்லாம் விசித்திரமாக பார்ப்போம் இல்லையா? அதான் விசித்திரமணி என்கிறார். நவமணிகளை, நவமணிகள் கோர்த்த பொற்கலன், பொற்கலன்றது இந்த குதிரைக்கு போடுற சேனங்கள், பொற்சேனங்கள். அந்த காலத்தில் இப்போ ரொம்ப ரிச்சு கிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குதிரைக்கெல்லாம் பொற்சேனங்கள் போட்டாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் குதிரைக்கு பொற்சேனங்கள், நவமணி பதித்த பொற்சேனங்கள். பொற்கலனை இட்ட நடை. பட்சி எனும், இங்கே பட்சி அப்படின்னு குறிப்பிடுறது மயிலை. பட்சி எனும் உக்ர துரக அப்படின்னா மயிலை குதிரையாக உருவகப்படுத்தியுள்ளார். மயிலோட நடை எப்படி இருக்கு? மிடுக்கான நடை. அந்த குதிரையெல்லாம் எப்படி நடக்கும், அந்த மாதிரி மிடுக்கான நடையம். மிடுக்கான நடையுடைய மயில் குதிரைக்கு சமமாக கருதப்படுகிறது. இங்கே ஆடும் பரிவேல் அப்படின்னு பாடியிருப்பார். பரி என்றால் குதிரை தானே. கந்தரன் இதில் சொல்லியிருப்பார், ஆடும் பரிவேல் அணி சேவலன். அது மாதிரி திருப்புகழில் மயில துரகம் அப்படின்னு கூப்பிடுறார். நிறைய திருப்புகழில் அந்த துரகம்ன்ற வார்த்தை, இந்த பதம் வருகிறது. சம்பிரம மயூர துரகக்காரா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சம்பிரம மயூர துரகக்காரா அப்படின்னு சந்தன சவ்வாது அப்படிங்கிற ஒரு திருப்புகழை பாடியிருப்பார். இது மாதிரி தான் துரகம் என்பது குதிரையை குறிக்கும். உக்கர துரகம், உக்கரமான குதிரையை உக்கர துரகம், ரொம்ப அதிவேகமாக ஓடக்கூடியது அப்படிங்கிறத, தன்னுடைய செயல்கள் எல்லாம் அதிதீதமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே உக்கர துரகம்னு சொல்லியிருக்காரு. ரத கஜ துரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரத கஜ துரக பதாதி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரதம் என்றால் தேர்ப்படை, கஜம் என்றால் யானைப்படை, துரகம் என்றால் குதிரைப்படை, பதாதி என்றால் காலாட்படை, படை வீரர்கள். இது 4 படைகள் கொண்ட அரசர்கள் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. அதில் இந்த துரகம் என்பது குதிரையை குறிக்கும். மயிலை இப்படி சிறப்பாக கூடியிருக்க அருணகிரியார். மயில பாடியாச்சு. அடுத்தது நீப பக்குவ மலர்த்தொடையும். நீபம் என்பது கடம்ப மலரை குறிப்பது. அவருக்கு கடம்ப பூமுன்னா ரொம்ப
பிடிக்குமா? கடம்ப மனம் ரொம்ப பிடிக்குமா முருகருக்கு? பக்குவ மலர் தொடையும். தொடை என்றால் மாலை, மலர் தொடை என்றால் மலர் மாலை. அது என்ன? பக்குவ மலர் தொடை, பக்குவமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி பக்குவமாக இருக்கும்? மொட்டுக்கள் மலரும் தருவாயில் பறித்து மாலை தொடுப்பது. ஏன் அப்படி? மலர்ந்த பின் வண்டுகள் புகுந்து கொள்ளுமாம், மலர்களை எச்சில் படுத்தி விடுமாம். அது இறைவனுக்கு உகந்ததல்ல. இப்படி சொல்றார். பூக்கள் அப்படியே முழுமையா இறைவனுக்கு படைக்கணும். அவனுக்கு வண்டுகள்லாம் எதுவும் உள்ள பூந்துடக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. அதுதான் பக்குவ மலர் தொடையும். வண்டுகள் நுகரா முன்னம் மலரும் பக்குவத்தில். சிறையளி புகுதா முன்னம் சிறுகாலை எழுந்திருந்து. சிறையளி என்பது மலரை குறிக்கும். மலர் புகுதா முன்னம், அது வண்டுகள் புகுவதற்கு முன்னம் சிறுகாலை எழுந்திருந்து தொடுத்தணியப்பட்ட மாலை. சிறுகாலைனா அதிகாலையிலேயே எழுந்திருச்சு அந்த மொட்டு மலர்றதுக்கு முன்னாடி போய் பறித்து அதை பக்குவமாக மாலை தொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் கடம்ப மலரோடைய சிறப்பு. அதுக்கு அடுத்தது அக்குவடு பட்டொழிய. குவடு என்றால் கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலை தான் ரொம்ப அதிமுக்கியமானது. அது வேல் எப்படி தொலைச்சதுன்னு வேல்மாறலில் சொல்லியிருப்பார். துளைத்தெடுத்துட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கேயும் சொல்கிறார். அக்குவடு பட்டொழிய. குவடு என்பது கிரௌஞ்சமலை. முருகன் தன் நெடுஞ்சுடர் வேலை ஏவி பொடி பொடியாக அழுத்தவில்லை, பொடி பொடியாக்கிட்டாராம். எப்படி? அக்குவடு பட்டொழிய பட்டுரு விட்டருக்கை வடிவேலும். அந்த வடிவேல் எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அப்படி அசாத்திய சக்தி வாய்ந்தது. அதுக்கடுத்த லைன் திக்கது மதிக்க வரும். திக்கு என்றால் திசைகள், மதிக்க வரும் குக்குடமும். குக்குடம் என்றால் சேவல். குக்குடம் வாழ்க, ஏறிய மஞ்சை வாழ்க, அப்படி தானே படிப்போம். மாரிலா வள்ளி வாழ்க, அந்த பாட்டு தெரியுங்கள. குக்குடம் என்றால் இங்கே சேவல். திக்கது மதிக்க வரும் குக்குடமும். குமரக்கடவுளின் கொடியாக விளங்கும் சேவல் அட்ட திக்குகளும் அதன் வலிமையை கண்டு மதிக்குமாறு மகாவீரத்தோடு உழவுகிறது. இதுதான் அர்த்தம். அதுக்கடுத்து சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும். சிற்றடி அப்படிங்கிறது உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காத்து ரட்சித்து அருள்வது அவனுடைய சிறிய திருவடிகள். சிறிய திருவடிகள் என்பது குழந்தை திருவடிகள். என்ன குழந்தை திருவடிகள்னு சொல்றாரு? அன்பர்கள் அவன் திருவடிகளை சிக்கன பிடித்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்ற கருத்தின்படி பக்தர்களின் கைக்கு உகந்தவாறு அவன் திருவடிகள் அமைந்திருக்கிறது என்பது ஆன்றோர்களின் கருத்து. அப்படின்னா போய் கெட்டியாக பிடிச்சிக்குவாங்களாம் அன்பர்கள். பக்தர்கள் எல்லாம் அவனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்களாம். என்னை காப்பாற்று, திருவடி சரணம். அதுக்கு ஏதுவாக அவன் திருவடிகளை குழந்தை திருவடியாக வச்சுருக்காங்க. சிறிய கால், சிறிய திருவடி. அதுதான் இங்கே சிற்றடியும் அப்படிங்கிறார். அடுத்த வரி முற்றிய பன்னிரு தோளும். அங்கு சிற்றடி என்று கூறிய ஆசிரியர் அடுத்த அடியில் முதிர்ந்த பன்னிரு தோளும் அப்படிங்கிறார் என்று அளவு படுத்த இயலாத 1008 அண்டங்கள் அடங்கிய அரக்கர் கூட்டத்தை வாழ் கொண்டும் வேல் கொண்டும் வென்ற தோள்கள், தினவெடுத்த தோள்கள், முற்றிய பன்னிரு தோள்கள். மதங்கொண்ட சூரனை மதி கொண்டு வதம் செய்த முற்றிய பன்னிரு தோள்கள் என்று வர்ணிக்கிறார் ஆசிரியர். அதுதான் முற்றிய தோள். அப்போ அவங்கெல்லாம் வதம் பண்ணி தோல் எல்லாம் முதிர்ந்து போயிட்டான். தினவெடுத்த தோள்கள்லாம் முதிர்ந்து போய்விட்டதாம். முற்றிய பன்னிரு தோள்கள். அதுக்கடுத்த லைன் செய்ப்பதியும். செய் என்றால் வயல்னு அர்த்தம். செய் என்றால் வயல், பதி என்றால் ஊர். செய்ப்பதியும் என்றால் வயல், ஊர், வயலூர். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. செய், நன்செய் புன்செய்லாம் கேள்விப்பட்ட அக்ரிகல்ச்சர்லாம் என்ன நம்ம தனியாக பிரிச்சிருப்போம். நன்செய் இது, புன்செய் இதுன்னு பிரித்து வச்சிருப்போம். அந்த மாதிரி செய் பதி என்றால் வயல், ஊர், வயலூர். தெய்வீகம் பொருந்திய திருத்தலமான வயலூரையும் திருப்புகழில் பாடியுள்ளார் அருணகிரியார். அடுக்கடுத்தது வைத்துயர் திருப்புகழ். செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ். இந்த பாடலுக்கு முருகனுடைய புகழை பாடுவதனால் திருப்புகழ், அதுவும் உயர் திருப்புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் உயர் திருப்புகழ்? சித்திர கவித்துவ
சத்த மிகுந்த அரிய பெரிய திருப்புகழ். சித்திரக்கவித்துவம் நிறைந்திருக்கிறது. திருப்புகழ் பாடுவோருக்கு ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம் அரசால வரம் பெறலாம். வானத்தை அரசாளலாமா, வானம் அரசால வரம் பெறலாம், மோன வீடு ஏறலாம், யானைக்கு இளையான் திருப்புகழை கூறினார்க்கு ஆமே இக்கூறு. எவ்வளோ சிறப்பு பாருங்க. ஞானம் கிடைக்கும், நலம் கிடைக்கும், மோனம் கிடைக்கும், இவ்வளவும் கிடைக்கும் அப்படிங்கிறார். அந்த திருப்புகழ், அந்த உயர் திருப்புகழை எப்படி பாட வேண்டும்? விருப்போடு செப்பு எனக்கருள்கை மறவேன். விருப்பமோடு செப்பு, விருப்பமோடு செப்பு. திருப்புகழை எப்படி பாட வேண்டும்? மிகுந்த அன்போடு பாட வேண்டும். உவப்போடு உன் புகழ் துதி செய் விழைகிலேன் அப்படிங்கிறாங்க. பலகாலம் முன்னை தொழுவார்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள்வேனே. இப்படியெல்லாம் பாடுறாங்க. திருப்புகழை பாடினா அவ்வளோ சிறப்பு. உன் கூட உன் படியிலே உட்காந்து உன்னை பற்றி பாடிக்கொண்டு இருக்க வேண்டும், உன் திருப்புகழை பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் அன்பர்கள் வேண்டுகிறார்கள் அவனுடைய அருளுக்காக. இங்கே அடுத்த லைன் விநாயகருக்கு என்னென்ன படைக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற விநாயகருடைய பெயர் விக்ன சமர்த்தனா. விக்ன சமர்த்தன். அவருக்கு என்னென்ன படைக்கிறாங்கன்னா, இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எல்பொறி அவள் துவரை இளநீர் வண்டி எச்சில். வண்டி எச்சில் என்பது தேன். பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டரு வெள்ளரி பழம். இடி, இடி என்பது மாவு வகை, மாவு வகை பட்சணங்கள். இடி பல்வகை தனி மூலம் மிக்க அடிசல் கடலை பட்சணம் என கொள். இவ்வளவு பட்சணங்கள் படைக்கிறார்கள். இக்கு என்பது கரும்புக்கு கரும்பு என்று பொருள். இக்கு என்பது கரும்பு. இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் அவள் துவரை பச்சரிசி பிட்டு. அப்பா, 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடல் இது. 15ஆம் நூற்றாண்டில் எழுதிய பாடலில் இவ்வளவு சத்துவ உணவுகள் விநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு விக்ன சமர்த்தன் எனும் அருளாளி. விக்ன சமர்த்தனம். விநாயகர் விக்ன சமர்த்தன் என்ன பண்ணுவார்? அவர் என்ன அருள் கொடுப்பார்? விநாயகர் விக்னங்களை ஆக்கவும் நீக்கும் வல்லவருமான கருணையங்கடலே அப்படிங்கிற. அருளாழினா கருணையங்கடலே. ஆழி என்றால் கடல், அருட்கடலே, கருணையங்கடலே. இப்படி. அதுக்கு அடுத்தது வெற்ப குடில சடில. வெற்பம் என்றால் இமைமலை, குடில என்றால் வளைந்த, சடில என்றால் சடாபாரம். வளைந்த சடாபாரத்தையுடைய பரமசிவனை சொல்கிறாங்க இங்கே. இமயமலையில் வாழும் பரமசிவனை பற்றி பாடுகிறார். விற்பரமர். விற்பரமர் என்பதற்கு ஒளிமயமானவர் என்ற ஒரு பொருள் உண்டு. ஆனால் ஈசன் கையில் வில் இருந்ததாம். அந்த வில்லிற்கு பினாக்கம் என்று பெயராம். திரிபுர சம்ஹாரத்தின் போது மேருமலையை வில்லாக பயன்படுத்திய ஆயுதம்தான் இந்த பினாக்கம். புரந்தரதாசர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். சந்திரசூட சிவசங்கர பார்வதி ரமணா நினைக்கே நமோ நம சுந்தரதர பினாக்கதரஹர கங்காதர. இந்த இடத்துல வருது சுந்தரதர பினாக்கதரஹர. இவருடைய வில்லை பற்றி புரந்தரதாசர் பாடியிருக்கார். அந்த வில்லோட பேர் பினாக்கம். விற்பரமர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த விற்பரமர் அப்பரருள். அப்பரருள் அவருடைய அருள் யார்? உலக அனைத்திற்கு, உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கும் பரமசிவனின் அருள், பரம்பொருளின் அருள் நமக்கு விளங்க வேண்டும். அது சொல்லிட்டார். அதுக்கடுத்து வித்தக மறுப்புடைய பெருமாளே முடிச்சிட்டார். வித்தகம் என்பது ஞானம், மறுப்பு என்றால் தந்தம். மேன்மை பொருந்திய தந்தத்தை உடைய ஞானஸ்வரூபனே அப்படிங்கிறாரு. விக்ன சமர்த்தன் என்னும் விநாயகனை மேன்மை பொருந்திய தந்தத்தையுடைய ஞானஸ்வரூபனை என்று அழைக்கிறார். அவருக்கு வணக்கம் சொல்கிறார். பெருமாளே உன்னை வணங்குகிறேன். திருப்புகழை ஓதுவா என முருகப்பெருமான் அருள் புரிந்த திருவருட்பணியை ஒருபோதும் மறவேனே. நான் மறக்கவே மாட்டேன். இனிமேல் திருப்புகழை பாடுன்னு சொல்லிட்டார். இனிமே எனக்கு அதுதான், அந்த பணி தான் என்னுடைய திருப்பணி அப்படின்ட்டு ஒவ்வொரு திருப்புகழாக 16,000 பாடல்களை இயற்றியிருக்கிறார். அதில் 1300 பாடல்கள் தான் கிடைத்திருக்குன்னு வரலாறுகள் சொல்கிறது. 16,000 பாடல்கள் எழுதிய திருப்புகழ். இதை தான் அருணகிரியார் மிகவும் சிறப்புடன் விளக்கியிருக்கிறார். தேங்க்யூ.